ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமக. அந்த லக்ஷ்மி நரசிம்மனின் தாமரை திருப்பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த பதிவு இரு கேள்விகளுடன் தொடங்குகிறது. நிருசிம்ம பிரபாவம் தொடர்ந்து கேட்டு வரும் என் நெருங்கிய சகா இரு கேள்விகள் எழுப்பினார். அவர் கேட்கிறார், நீயும் தொடர்ந்து சரணாகதி பற்றி எடுத்து கூறி வருகிறாய். நானும் தொடர்ந்து அந்த நரசிம்மனின் பாதார வின்றம் பற்றி இறைஞ்சுகிறேன். ஆனால் எனக்கு பெரிய மாற்றம் இல்லை. சரணாகதி மிகவும் கடினம் இல்லையா? சுலபமாய் நாம் செய்ய முடியாது, அப்படியா? அடுத்ததாய் ஒரு பெரிய கேள்வி. அந்த லக்ஷ்மி நரசிம்மன் நமக்கு ஏற்படும் எல்லா கஷ்டங்களும் அறிவார் என்று நம்புகிறோமே. சரண் செய்கிறார், ஆனால் அந்த கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகுவதாய் தெரியவில்லை. இந்த கேள்விதான் பெரிது, ஆனால் பதில் சுலபம். பார்க்கலாம். நம் கர்மா மட்டுமே நம் வாழ்க்கையை அதன் போக்கை முடிவு செய்கிறது. நம் பூர்வ ஜென்மம், நம் முன்னோர்கள் செய்தது நாம் இப்போது செய்வது ஒரு பங்கு, அதாவது அது ஒரு தனி கணக்கு. பெருமாள் நிருசிம்மர் திருவடி சரண் என்பது உடல் ரீதியாக அவர் திருவடியில் விழுவது மட்டுமில்லை. நம் மனம், நம் எண்ணங்கள், நம் செயல்கள் என பூக்களாய் பறித்து மாலையாய் தொடுத்து நம்மை மறந்து நிருசிம்மனை மட்டுமே நினைத்து அவன் திருவடிக்கு சமர்ப்பிப்பதே உண்மையான சரணாகதியாகும். ஜெகதாச்சாரியான ராமானுஜர் சொல்கிறார், என்று நிருசிம்மர் திருவடி என்றோமோ அதன் பிறகு நடப்பதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நல்லதோ கெடுதலோ அது நம் கர்மா சம்பந்தமானது என்கிறார். கிருஷ்ண பரமாத்மாவின் வாழ்க்கையிலே இதன் சம்பந்தமான ஒரு நிகழ்வு. ஒரு நாள் நல்ல மழை கொட்டி தீர்க்கிறது. யமுனை வரப்பு உடைந்து கரை புரண்டு ஓடுகிறது. மக்கள் அக்கறை சென்று தங்கள் அன்றைய விஷயங்களை கவனிக்க வேண்டியுள்ளது. கிருஷ்ணரை கிருஷ்ணா என வேண்டுகிறார்கள். அவரும் யமுனையின் முன்னே நிற்கிறார். ஹே யமுனையே, நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால், நாம் அந்த பிரம்மச்சாரி தர்மத்தின்படி உள்ளேன் என்பது உண்மையானால் இவர்களுக்கு வழிவிடு. என்ன ஆச்சரியம்! யமுனை நடுவே தன்னை பிளந்து வழி ஏற்படி கொடுக்க எல்லோரும் அக்கறை செல்கிறார்கள். ஆனால் எல்லோர் மனத்திலும் ஒரு நெருடல். சரி, இப்பொழுது அந்தி சாயும் பொழுது அக்கறை அதே கதை. கிருஷ்ணர் இங்கே வந்து நிற்க குரல் கொடுத்து காலை சொன்னதையே திருப்பிச் சொல்ல யமுனை வழிவிடுகிறது. இப்பொழுது இந்த பக்கம் எல்லோரும் வருகிறார்கள். எல்லோரும் யாருக்கும் கிருஷ்ணரிடம் பயம் இல்லை, தைரியமாய் கேட்கிறார்கள். கிருஷ்ணா, ஒரு கேள்வி, நீ சொல்வது பொய் இல்லையா? உன்னை அறிந்த அனைவருக்கும் உன்னை தெரியும். நீ எங்கே பிரம்மச்சாரி? உன் ராசலீலைகள், கோபிகைகள் பொய்யில்லையா இது? கிருஷ்ணன் சிரித்தான். எல்லாம் உங்களுக்குத்தான், எனக்கில்லை. என் மனம் என்றும் பரிசுத்தமானது. ஒருவர் என்னை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறார், ஒருவர் அவர் பக்தியால் என்னை கட்டி போடுகிறார். தாய்ப்பாசம் காட்டி என்னை தன் கைக்குள்ளே வைக்கிறார் ஒருவர். எனக்கு சேவை செய்து வேலைக்காரனாய் சேவகனாய் இருக்கிறார் ஒருவர். ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட ஆசைகள். அவர்கள் ஆசைக்காய், அவர்கள் கொண்ட அன்புக்காய், அவர்களுக்காய் நான் அவர்கள் கிருஷ்ணர். ஆனால் எனக்காய் உள்ள கிருஷ்ணன் மனத்தால் வேறு. அதுதான் உன்னதமான உண்மை. நான் எல்லாவற்றிலும் உள்ளே இருப்பவன், அனைத்திலும் விலகி இருப்பவன். எனக்கு பற்றே இல்லை. ஆனால் இந்த உலகின் பெரிய சம்சாரி நானே. உங்களுக்காய் இங்கே நான். இதுதான் நம் சரணாகதி தத்துவம். இதுவே நாம் சரண் செய்யும் போது, சரணாகதி செய்யும் போது மனம், எண்ணம், நினைவு எல்லாவற்றையும் சமர்ப்பிப்பதில்லை. நம் தேவைக்காய், நம் சுய நலத்திற்காய் நாம் சரணாகதி செய்கிறோம். உண்மையாய் சரணாகதி செய்தால் கஷ்டமோ நமக்கோ நஷ்டமோ நமக்கு எங்கே தெரியும்? பிரக்கே இருக்காதே. நம் எண்ணம் நிருசிம்மனாய் இருக்கும்போது எங்கே தெரியும் கஷ்டமும் நஷ்டமும்? எண்ணம் நம் தேவைகளுக்காய் இருக்கும் போது அங்கே நிருசிம்மன் தெரிய மாட்டான், கஷ்டமும் நஷ்டமும் தான் தெரியும். பிரகலாதன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரிந்தது நிருசிம்மன் தான். விஷம், பாம்பு, மலை, முகடு, யானை, கடல் எதுவுமே அவனுக்கு புலப்படவில்லை. எந்த வலியும் அவனுக்கு தெரியவில்லை. மலையிலிருந்து தள்ளும் போது கூட நெஞ்சை இறுக்கிக் கொண்டான். என் நிருசிம்மன் என்னுள்ளே இருக்கிறான், அவனுக்கு அடிபட்டு விடக்கூடாது என்றுதான் பிரகலாதனுக்கு கவலை. ஆனால் பெருமாளுக்கு கவலையோ வேறு. ஐயோ, இந்த பிரகலாதன் கஷ்டப்பட போகிறானே என்று எல்லா விதத்திலையும் தான் அரணாய் நின்று அவன் வலியால் கஷ்டப்படக்கூடாது, அவன் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று பெருமாள் காப்பாற்றினார். இதுதான் உண்மையான சரணாகதி. இன்றிலிருந்து கஷ்டமாயிருந்தாலும் சுலபமாய் செய்வதாய் எண்ணி நம் மனம், எண்ணம், நினைவு, செயல் எல்லாவற்றையும் பறித்து உண்மையாய் அவன் திருவடியிலே சமர்ப்பிப்போம். ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த வார கேரள நரசிம்ம கஷேத்திரம், முதலாவது மதிலகம் நரசிம்மர், தலக்குளத்தூர். 1500 வருடங்கள் பழமையான கோவில். கல்வெட்டுகள் குறைந்தது 1000 வருடங்கள் முற்பட்டது. 1963ஆம் வருடம் சில வேலைகள் செய்து மீண்டும் 69ஆம் வருடம் நடந்த பெரிய விபத்தில், நெருப்பு விபத்தில் கிட்டத்தட்ட இந்த சன்னதியை அழிந்து போனது. மீண்டும் 2004ஆம் வருடம் பொறுப்பிக்கப்பட்ட மிக அழகிய நரசிம்ம கஷேத்திரம் இது.
அடுத்ததா மலையம்பாடி நரசிம்மர், திரூர், மலப்புரம் மாவட்டம். இங்கே உள்ள நரசிம்ம சுவாமி இந்த கோவிலும் புதுப்பிக்கப்பட்ட கோவில். 2020 புனருத்தாரணம் செய்யப்பட்ட கோவில். 2 சேத்திரங்கள், 2லும் நாம் சேவிக்க வேண்டிய நம் பெருமாள் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. அடுத்ததா லக்ஷ்மி நரசிம்ம சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். ஓம் நமோ பீஷண பத்ரசிம்ஹா, நமோ நமோ விஜ்வல நேத்ரசிம்ஹா, நமோ நமோ புருங்கித பூதசிம்ஹா, நமோ நமோ நிர்மல சித்தசிம்ஹா, நமோ நமோ நிர்ஜித காலசிம்ஹா, நமோ நமோ கல்பித கல்பசிம்ஹா, நமோ நமோ காமத காமசிம்ஹா, நமோ நமஸ்தே புவனைக சிம்ஹா. ஹே பயமறியா சிங்க முகத்தோனே, உலகிற்பெரிய அரிய சிம்மமே, முற்றிலும் அழகிய ஸ்பட்டிகமான சுந்தர சிங்கமே, உனக்கு நமஸ்காரங்கள். நீ காலத்தையே வென்ற ஹரி, எல்லா ஆசைகளும் பூர்த்தி செய்து கொடுத்து உலகாளும் உத்தம நாராயணன் என் லக்ஷ்மி நரசிம்மன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.